தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், ஹிண்டன்பர்க் அதானி முறைகேடு பங்குச்சந்தை இந்த மிகப்பெரிய முறைகேடு விவகாரத்தில் பல்வேறு தகவல்கள் அந்த ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்குது. மாதவி பூச், செபியினுடைய தலைவர், அவருக்கு சொந்தமான சில பங்குகள் அதானிக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு, அது இப்போ உறுதியாகி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துருக்கிட்டு இருக்கு. இன்னும் பல்வேறு விதிகளை அதானிக்கு சாதகமாக மாற்றிருக்கிறாங்க செபி தலைவராக இவர் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தோழர்? இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, இப்போ காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் வெளிவந்துச்சு அப்படின்னா மோடி பாஜக கூண்டோட சிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்களா? ஹிண்டன்பர்க் அறிக்கை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இந்த செபி இந்த அதானி கூட்டணி அரசனுடைய ஆதரவோடு சில மோசடிகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு. மோசடிகள்ல ஈடுபடுறதுனால யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன இழப்பு அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி அல்லது நம்மை போன்ற மக்கள் சார்ந்த ஆர்வலர்கள் கேட்கிற ஒரு கேள்வி. அப்போ ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்கப்படுது. ஒரு கொஞ்சம் பேர் தான் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு மேற்தட்டு வர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி பல விஷயங்கள் ஒன்றன் பின்னா நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ வந்திருக்கிற தகவல் மிக முக்கியமானது. அது ஏற்கனவே நீதிமன்றம் விசாரணையின் போது இந்த ஹிண்டன்பர்க் சொல்ற விஷயத்துல பெனிஃபிஷரி யாரு, இந்த மோசடினால பெனிஃபிஷரி யாரு? இப்போ 2G கேஸ்ல என்ன சொல்லப்பட்டுச்சு, இவங்க வாங்கல, நேரடியா லஞ்சம் வாங்கல, ஆனா குறைவாக இதை கோட் பண்றது மூலமா இவங்க லாபம் பெறாங்க, அந்த கம்பெனிட்ட கையூட்டு வாங்கியிருப்பாங்க. அப்படிதான் இவங்க கனிமொழி அவர்களுடைய சேனல் கலைஞர் டிவி முடக்கப்பட்டுச்சு. அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டுச்சு. இந்த சேனலுக்கு ஏதாவது சிறை வைக்கப்பட்டாங்க இல்லையா? ஆமா, இது மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிற நிறுவனங்கள் கண்காணிக்கப்பட்டுச்சு. அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது முறைகேடாக பணங்கள் கைமாறி இருக்கா, அந்த அடிப்படையில இவங்க அந்த கான்ட்ராக்ட கொடுத்தாங்களா அப்படிங்கறதான் அந்த சிபி இன்வெஸ்டிகேஷன் அப்படிதான் நடந்துச்சு. அதே போலதான் இவங்க நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புறாங்க, ஒரு முறைகேடு, அந்த முறைகேட்டினால யார் பெனிஃபிஷரி அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ ஏன்னா ஏன் இந்த கேள்வியை செபி கிட்ட கேக்குறாங்கன்னா, இது போன்ற முறைகேடுகள் நடக்கிறத விசாரிக்கிற பொறுப்பு செபிக்கு இருக்கு. செபி தான் யார் முறைகேடா பண்ணிருக்கா, யாருக்கு இதனால லாபம்ங்கிறத சொல்லணும். இந்த லாபம் இந்த லாபத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டது அவங்க செபியினுடைய இயக்குனர். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இப்படி நடந்திருக்குங்கிறத ஹிண்டன்பர்க் சொல்றாங்க, ஆனா இதுல பெனிஃபிஷரி யாருங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன் கூடுதல் காரணம் என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே செல் கம்பெனி அங்கூடாவில் இருக்கிறது, இந்த மாதிரியான பல நாடுகள்ல இருக்கிறது. அதனால வெறும் பேப்பர் கம்பெனி தான், பேர் மட்டும்தான் இருக்கும், அதெல்லாம் இயங்குதா, ஊழியர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, அதெல்லாம் ட்ராக் பண்ண முடியலன்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அது இன்றைக்கு ஏற்கனவே லண்டன் ஃபினான்ஷியல் டைம்ஸ் இதை பத்தின விவரங்கள்லாம் வெளியிட்டாங்க. பல கம்பெனிகள் அட்ரஸ், ஒரே அட்ரஸ்ல 2-3 கம்பெனி இருக்கும், வெறும் முகவரி மட்டும் இருக்கும், ஆளே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய வெளியிட்டு இருந்தாங்க போன வருஷம். நம்ம அதானியோட ஒரு முகவரியில 3 கம்பெனி இருக்குன்னு இப்போ தகவல் வந்திருக்கு. அது மாதிரி இந்த ஷெல் கம்பெனியா இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ தெளிவா, மிக தெளிவா அது என்னென்ன கம்பெனிகள் எவ்வளவு ஷேர் வச்சிருக்கிறாங்க, 90% அளவுக்கு ஷேர் வச்சிருக்காங்க. இவங்க கணவரும் இவங்களும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட கம்பெனி, எந்த கம்பெனி பெனிஃபிஷரி ஆச்சோ 90% இவங்க கையில வச்சிருக்காங்கிறது இன்றைக்கு வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி பல முறைகேடுகளை இவர்களுக்கு அதானிக்கு சாதகமா இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. இந்த செபியோட ரூலை வயலேட் பண்ணியிருக்காங்க. இந்த செபியோட இயக்குனரா இருந்த கவிதா பூச், அதை தான் இப்போ மாதவி பூச் வயலேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பி இது ஒரு நாடு தழுவிய போராட்டமா
மாத்துகிற ஒரு முயற்சியை பண்றாங்க. அதுல சொல்றது வகையிலே கண்டுபிடிக்கப்பட்டால் பெரிய அளவுல இந்த இவர்கள் அனைவரும் கூண்டோடு உள்ள போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஏற்கனவே சிஐடி அறிக்கையில பல லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கிறத வந்து வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காங்க. இன்னும் பல முறை பெகாசஸ் ஊழல் இருக்கு. இது எல்லாமே வந்து முறையாக விசாரிக்கப்படல. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுனால இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த பங்குச்சந்தை மோசடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மறைக்க முடியாது. இதுல வந்து பல நாடுகள் வந்து இதற்கு வந்து கேள்வி எழுப்புவாங்க. ஹிண்டன்பர்க் தொடர்ச்சியா இதை வந்து விடுறதா இல்ல. அடுத்தடுத்து அவர்களுடைய அறிக்கை வந்து காத்திருக்க போது இப்போ வந்து அவங்க வந்து தகவல்கள் சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சியும் அதை வந்து எதிர்க்கட்சியாக வலுவாக கையில் எடுத்திருக்கிறது. இதுல வந்து மோடி அரசால தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதா நமக்கு செய்தி. கண்டிப்பா தோழர். இப்போ ஹிண்டன்பர்க் விவகாரத்தை இப்போதான் இன்னைக்கு ஹிண்டன்பர்க் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து சொல்லிட்டு வர்றாரு. அதாவது இந்திய வளங்களை மோடி தன்னுடைய சில நண்பர்களுக்காக விற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு துறைமுகங்கள், விமான நிலையங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின் உற்பத்தி செய்யக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம் அதானி கைக்கு போகுது. இதே இது டெலிகாமு, பெட்ரோலியம் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு போகுது. இதில் மறைமுகமாக அவங்க விலை ஏற்றுனாங்கன்னா அது அவங்க தான் மார்க்கெட்டவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ராகுல் காந்தி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், இந்தியர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லேருந்தும் அதானியும் அம்பானியும் திருடுகிறார்கள், அவங்க பாக்கெட்லேருந்து பணம் எடுத்துக்கிறாங்க, அவர்களுக்கு சாதகமாக முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்திருக்கிறாரு. எதிர்க்கட்சிகள் வலிமையாக இருக்குது. எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு கிரானிக் கேபிட்டலிசத்தை ஒழிக்கிறதுல ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமான இடம் தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாடு. ஏன்னா கடந்த காலங்கள்ல அவங்க வந்து அவங்க ஒரு சில முதலாளிகள் ஆதரிச்சாங்கன்னா இவங்க வேறு முதலாளிகள் ஆதரிப்பாங்க அப்படிதான் நினைச்சோம். இன்றைக்கு வந்து அவங்க முற்றும் முதலுமா இந்த இந்த பினான்சியல் செட்டப் பற்றியே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த தொடர்ச்சியா அவங்க கையாண்டிருக்கிற இந்த கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தையே வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது காங்கிரஸ் கட்சியில பலரும் வந்து மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய இப்ப தமிழ்நாட்டுல பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட இதற்கு இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான அளவுகளாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கிறது, தொடர்ந்து மக்களிடம் இருக்கிற எல்லா அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாக்கெட்ல இருந்து புடுங்குறதுங்கிறது வந்து இந்த பேங்க்ல ஃபைன் போடுறது, அது மாதிரி இந்த மின்சார கட்டணம் டிமானிட்டேஷன் கொண்டு வந்தது, இந்த மாதிரி பல பல விஷயங்கள்ல இன்னும் சொல்ல போனா இந்த நம்முடைய டிஜிட்டல் மணியா மாத்துறது, இது மாதிரி எல்லாமே வந்து சின்ன 5 ரூபா 10 ரூபா கூட மக்கள் கிட்ட இருந்து புடுங்குற விதமா இருக்கு அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி இருக்காங்க. இன்னும் உலக அளவுல இருக்கிற குறியீடுகள் அத்தனையும் இந்தியாவை பத்தின குறியீடுகள் அத்தனையும் இன்றைக்கு அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஒரு சில பணக்காரங்களுடைய செல்வங்கள் வந்து பன்மடங்கு பெருகி இருக்கு. மனிதவள குறியீட்டுல வந்து கம்மியா இருக்கும். பசியில வந்து அதிகமா இருக்கும். பசியின்மையில வந்து குறைவா இருக்கும். அந்த மாதிரி பல மெடிக்கல் சார்ந்து பல விஷயங்கள்ல வந்து பின்தங்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் இவங்க வந்து உலக அளவுல நாங்க வந்து பெரிய ராணுவம் வச்சிருக்கோம், பெரிய தொழில் சார்ந்து பெரிய அளவுல நாங்க வந்து உற்பத்தி அதிகம் பண்ணியிருக்கோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே வந்து மக்கள் வாழ்வுல பிரதிபலிக்கவே இல்லை. அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சி இதை உண்மையிலேயே பரிசீலித்தால் உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி தான். அந்த ஒரு முயற்சி தான் நானும் நினைக்கிறேன். வந்து சும்மா ஒரு தேர்தல் பரப்புரைக்காக பேசாம தொடர்ந்து அதை கையில் எடுத்து கொண்டு போறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு அது போகுது. குறிப்பா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பிஜேபி RSSக்கு எதிராக. அது போலதான் இந்த பொருளாதார விஷயம் 91ல இருந்து 90கள்ல இருந்து நாம வந்து செயல்படுத்திய பொருளாதார கொள்கை தவறுன்னு பேசுறது உண்மையிலேயே இந்த இதுவரைக்கும் நம்ம கடைபிடித்துக் கொண்டிருக்கிற
இந்த நிலையை மாற்றுவதற்கான முயற்சியில ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிகள் ஈடுபடுதா அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு இருக்கு. இது கண்டிப்பா மாறணும்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பாக. இப்போ இறுதியாக நீங்கள் சொன்ன அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, ஓபிசி அரசியல் அப்படிங்கிற இந்த விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, இது என் வாழ்நாள் லட்சியம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்போ இந்த விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலோ இல்லை இது வந்து ஒரு புரட்சியாக வெடிக்குது இந்தியாவில் அப்படின்னா ஆர்எஸ்எஸ், பாஜக அதெல்லாம் தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கு இங்கே வங்கதேசத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த அதிபர் நாட்டை விட்டே வெளியே போயிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இப்போ ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்படி பல்வேறு வளைகுடா நாடுகள்லையும் பிரச்சனைகள் வந்து கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த அடக்குமுறையோடு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்சியாளர்களை துரத்தி விட்டுருக்குறாங்க மக்கள். அப்போ இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வச்சிருக்கக்கூடிய அந்த சனாதன தர்மம் தான் இந்திய மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்றத ரொம்ப உரக்க ராகுல் காந்தி பேசுகிறாரு. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சென்றடையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை வந்து பல மாநிலங்களை பாதிக்குது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் வெளிப்படுத்திட்டாங்க. அந்த இப்ப தேர்தல் 4 மாநிலத்துக்கு தேர்தல் வரப்போகுது. அதுல வந்து சில அறிவிப்புகள் வருது. இப்போ ரயில்வே பட்ஜெட் பத்தி பேசணும், நம்ம சேனல்லே பேசலாம். ரயில்வே பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாடு முற்றுமுதலுமா புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சில மெட்ரோ ப்ராஜெக்டுகள் அறிவிக்கப்படுது. அது எல்லாமே வந்து கர்நாடகா, புனே, ஆமா, தேர்தலை மையப்படுத்தி அறிவிப்புகளா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மற்ற மாநிலங்களை பாதிக்கும். இந்த மற்ற மாநிலங்கள் வந்து இந்த மோடி அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுவாங்க. அதுவே ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நகரும்னு பாக்குறேன். அது இல்லாம இவங்க கொண்டு வர்ற இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலைவாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள், இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இதற்கு எதிராக ஏற்கனவே வந்து இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துட்டாங்க. இடபிள்யூஎஸ் என்பது முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டை இல்லாமல் எடுப்பதற்கான ஒரு முயற்சி தான். சமூக ரீதியாக இங்க வந்து பின்தங்கி இருக்கிறவர்களை பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது மூலமா அது முதலமா அதனுடைய கான்செப்டை இழக்குது. அது வந்து இடஒதுக்கீட்டை முடித்து கட்டுவதற்கான ஒரு முதற்படியா தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்படி அவர்கள் கொண்டு வருகிற எல்லா திட்டமும் ஏற்கனவே வைத்திருக்கிற நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக அல்லது மரபு வழியாக பல வகைகள்ல நாம போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை மட்டுப்படுத்துவதாக அல்லது மழுங்கடிக்க செய்வதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஒவ்வொரு பிரிவு மக்களும் அதற்கு எதிராக போராடுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது. அப்படிதான் வந்து இப்ப காஷ்மீர் உரிமையை பறிச்சாச்சு, அதை வந்து துண்டு துண்டா உடைச்சாச்சு. அதே போல இப்ப காஷ்மீருடைய நிலைமை மற்ற மாநிலங்களுக்கு வருங்கிற ஒரு ஒரு இடம் வந்துச்சுன்னு வைங்க, அப்போவே வந்து அந்த மாநிலங்கள் ஒரு பெரிய அளவுல அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கேயே ஒரு புரட்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. காஷ்மீர் போல ஒரே நாள்ல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு சும்மா இருக்காது, தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆக ஒன்று பொருளியல் நெருக்கடி, இன்னொன்று அரசியல் நெருக்கடி. இந்த ரெண்டுமே வந்து பிஜேபி அரசு மக்கள் மீது திணிக்கிறது. இதற்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அது இப்ப நம்ம வந்து அடுத்த 3 தேர்தலை முடிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 3-4 மாநில தேர்தல்ல பிஜேபி கடுமையான தோல்வியை சந்திக்க போது அந்த தோல்வியே வந்து அதை வந்து ஒரு கடுமையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்து மக்கள் மீது வரும். அதற்காக வந்து என்னன்னா ஒரு வெறியாட்டத்தை ஆடுவதற்கு முயற்சிப்பாங்க. ஒரு இந்து மதவெறியை தூண்டுவதற்கான முயற்சியை ஈடுபடுவாங்க. சிறுபான்மை மக்கள் மீது பயங்கர வன்முறையை ஏவி விடுவார்கள். அதுவே வந்து போதுமானது இவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவதற்கு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.